வாழ்நாள் முழுவதும் சண்டை சச்சரவு போராட்டம் சிக்கல் அடிதடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி தன்மையிலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த ஜாதக அமைப்பு எப்படிப்பட்ட கிரகங்கள் எப்படிப்பட்ட சாரநாதன்களை ஏறி நின்றால் அந்த ஜாதகர் இந்த மாதிரி துயரத்தெல்லாம் அவர் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே இருப்பார் அப்படின்றத எளிமையாக எடுத்து சொல்லும். அவருடைய லக்கணத்திலிருந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, லக்கண புள்ளியாக இருந்தாலும் சரி, அட்டமாதிபதியினுடைய காலில் இருந்து இல்லை அட்டமத்தில் ஒரு கிரகங்கள் நின்று அவருடைய சாரத்தில் பல கிரகங்கள் ஏறி நின்றாலும் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் போராட்டம் அடிதடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் சந்திச்சுக்கிட்டே இருப்பார். அவர் எவ்வளவோ நீங்கி அவர் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சா கூட அது முடியாத பட்சத்தில் அவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் அனைத்து கிரகமும் அட்டமாதிபதி காலில் சிக்கினால் அந்த ஜாதகர் அடிதடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் சிக்குவார்.